பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன் 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 நகோரு நான் பாடுவேன் பார்ப்போம். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன் 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 நகோரு நான் பாடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் நடனம் ஆடுவேன் தவிரை போடவே நானும் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் நடனம் ஆடுவேன் தவிரை போலவே நானும் ஆடுவேன். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன் 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 நகோரு நான் பாடுவேன். வெற்றி மேல் வெற்றி தந்தா பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். அசிர்வே ஆசி தந்தா என் இயேசு எனக்கே தந்தா. அசிர்வே ஆசி தந்தா என் இயேசு எனக்கே தந்தா. கவலை என்பது எனக்கிடையே கர்த்தர் இயேசு என் துணையே. கவலை என்பது எனக்கிடையே கர்த்தர் இயேசு என் துணையே. பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். பிறந்த பிறந்தடைந்து சத்துப்பத்தை தீடுவேன். பிறந்த பிறந்தடைந்து சத்துப்பத்தை தீடுவேன். தோல்வி என்பது எனக்கிடையே வெற்றி விழுந்தது துணையே. தோல்வி என்பது எனக்கிடையே வெற்றி விழுந்தது துணையே. பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். என் மேல் அன்பு வைத்தார் ஆகையால் அபிஷேகித்தார். என் மேல் அன்பு வைத்தார் ஆகையால் அபிஷேகித்தார். கண்ணீர் என்பது எனக்கிடையே இயேசு என் துணையே. கண்ணீர் என்பது எனக்கிடையே இயேசு என் துணையே. பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நகோரு நான் பாடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் நடனம் ஆடுவேன் தவிரை போடவே நானும் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் நடனம் ஆடுவேன் தவிரை போடவே நானும் ஆடுவேன். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன்.
12 19 வசனங்கள் அவர்கள் கூட நாம் வாசிக்க கேட்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறுத்தோலைகளை கையில் பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இப்படி நடக்கும் என்று தேவனால் முன்குறிக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பண்டிகை நாட்களிலே இப்படி நடப்பது வழக்கம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 23வது அதிகாரம் 39 44 வசனங்கள். நிலத்தின் பலனை சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு, முதல் நாளிலே அலங்காரமான விருட்சத்தின் கனியையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் இலைகளையும் ஆற்றில் அருகிலேயும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். என்ன இப்படி வச்சுதான் 7 நாள் அங்க அர்ப்பணித்தார்கள். யாரு? இப்ப நம்ம குருத்தோலை ஞாயிறு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் குருத்தோலையில கொண்டு வந்துருப்போம். என்ன குருத்து வேதம் என்ன சொல்லுது? சரியா தப்பா? அங்க பேரிச்சம்பழத்துடைய ஓலைகளை வச்சு ஆராதிச்சாங்க. கேட்ட என்ன சொல்லுவாங்க? இங்க பேரிச்ச ஓலை கிடைக்கல, எங்களுக்கு தென்னை ஓலை கிடைக்குது. அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்படி 7 நாட்கள் பண்டிகை நாட்களிலே அவர்கள் என்ன பண்ணணும்? 7 நாள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரிக்கணும். 8வது நாள் 8 முறை சுத்தி வரணும். அப்படி பாடிக்கொண்டே வரணும். இப்படி பாடி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு வரும் பொழுது எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? இயேசு நம்மை மீட்டு விட்டார் என்கிறதாக ஆர்ப்பரித்தார்கள். எதிலிருந்து மீட்டார் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னால், ரோமர்களுடைய பிடிகளிலிருந்து நமக்கு ஒரு மாபெரும் விடுதலை. யாருடைய பிடியிலிருந்து? ரோமர் ராஜ்யத்துடைய பிடிகளிலிருந்து நமக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, இப்படி பாடி ஆர்ப்பரித்தார்கள். இப்படி ஆர்ப்பரித்தவர்கள் தான் இவர் நீங்க தேவனா? ஆமா நான் தேவன் தான், இப்படி எல்லாம் சொல்றதை கேள்விப்பட்டு அடுத்த 5 நாளையில இவனை சிலுவையில் அறையும் என்று கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? 5 நாளைக்கு முன்னால் வந்தோம் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள். அந்த வசனத்தை படிங்கள.
யோவான் 12:13 என்ன பண்ணாங்க? ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒருத்தன் என்ன பண்ணா? சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்ப இங்க கூடுனவர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, ஒருத்தர் எழுப்பிட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஓசன்னா 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 என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஓசன்னா என்றால் இப்பொழுதே ரட்சியும். என்னது? இப்பொழுதே ரட்சியும். இந்த இப்பொழுதே என்கிற வார்த்தையை குறித்துதான் சில காரியங்களை காலையில நான் தியானித்து இருந்தேன். எனக்கு ஒரு 6 மணிலிருந்து ராத்திரி மாலையில 6 மணி வரையில் என்னால எதுவும் பண்ண முடியல. வீட்லயே தான் படுத்திருந்தேன். சேலம் போயிட்டு வந்த பிறகு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த பிசாசு பிடிச்சா கை காலெல்லாம் முடிக்கும் அந்த போல முடிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து செவமண்ணே என்னன்னு பார்த்தா குடிச்சதான தண்ணீர் தாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. ஏன்னா நான் எப்பவுமே வேற தண்ணி குடிக்கிறது இல்லை, வேற வழியே இல்லாம அதை குடிச்சேன். அதனால இப்ப இங்க மட்டும் நிக்கிறேன். ஓசனா என்றால் இப்பொழுதே என்ன நடந்துச்சு? ஒரு 15 காரியத்தை நான் எடுத்தேன். காலையில உட்காந்து 15 காரியத்தை இப்பொழுதே, அது சில காரியங்களை மாத்திரம் இப்பொழுதே என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 118:25-26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஓசன்னா 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 என்று பாடி துதிச்சு ஆர்ப்பரித்தோம். இப்போ அப்படி அவர் வரும் பொழுது, இது 2 நாட்டுக்கு இடையில நடைபெறுகிறதான ஒரு யுத்தத்தில் ஒரு ராஜா ஜெயித்து வரும் பொழுது அவருக்கு அந்த நாட்டு மக்கள் வெற்றி கைப்பாட்டங்களை வைத்து கொண்டாடுவார்கள். வான வேடிக்கைகள் இருக்கும், பட்டாசு வெடிப்பார்கள், தெருவெல்லாம் கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த வெற்றி பவனிக்கு இந்த வெற்றி பவனி கொஞ்சமும் சளைத்தது அல்ல. அந்த ராஜ்யம் எப்படி ஜெயிக்கப்பட்டதோ அதே போல ஒரு வகையில சொல்லப்போனால் சாத்தானை ஜெயித்தவர் இயேசு, அவர் தலையை நசிக்கிறவர் இயேசு. அவர் வெற்றி பவனி வருகிறதான தேவன் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எது ஓசன்னா என்றால் இப்பொழுதே, இப்பொழுதே என்ற வார்த்தைகளை என்னன்னா என்றது சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். என்னாகமோ 11:15. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அதுக்கு முன்னாடி சில வசனங்களை படிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இப்பொழுதே என்ன பண்ணும்? கொன்று போடும். யார் கேட்கிறா? அவ்வளவு டார்ச்சர் மக்கள் பண்ணாங்க. இந்த உபத்திரவம் எனக்கு வேண்டாம் சாமியே, என்னை விட்டு என்ன என்ன பண்ணிடு, இப்பொழுதே எனக்கு கொன்று என்ன. ஆனா இப்ப இருக்கிறவங்க ஆண்டவரை கேட்கறது இல்ல, நம்மளே போய் தடவி விட்டுறோம். என்ன பரிதாபம்னா பெரிய பெரிய படிச்ச பட்டத்தாரிகள் ட்ரெயின்ல போய் நிக்கிறாங்க குடும்பம்.
இவன் வாங்கின கடனுக்கு பிள்ளைகள் கொண்டாட்டி அத்தனை பேரை பறி கொடுக்கிறான். இவன் சூதாடி இந்த ரம்மி அதில் விட்டு குடும்பத்தை கொண்டுறான் போது இப்படி மனச வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறது. அவ்வளவு பேரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்த என்னுடைய ஜெபம் என்னது, இப்பொழுதே என்னை கொன்று என்னை காண்பவர்கள் என்னை கொன்று போடுவார்களே அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். அவன் யாரு? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆதாம் பையன் கரெக்ட் தான். காயின் ஆதாம் சொல்லி காயின் சொல்லுவான், என்னை காண்பவர்கள் என்னை கொன்று போடுவார்களே. அப்பதான் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு காயினை கொள்பவன் மேல 7 பழி சொல்லுவார். இப்போ ஒரு ஜெபம் அதை சொல்ற, என்னை கொன்று போடுவார்கள். இப்ப கேட்கிறான், ஆண்டவரே இந்த மக்களோடு கூட ஆண்டவரே சொன்னார் மனிதனை உண்டாக்குறதுக்கு அவர் என்ன பண்ணினாரு, மனஸ்தாபப்பட்டார். மோசே என்ன பண்ண முடியும், இவன் போது என்னை விட்டு என்னால தாங்க முடியல, என்ன கொன்று. ஆனா இப்படியெல்லாம் இருந்தவன, இப்படியெல்லாம் ஜெபித்தவன, ஜீவ புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுன்னு சொன்னவன ஆண்டவர் சொன்னா, என் வீட்டில் எங்கு உண்மை அந்த அளவுக்கு தன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டான், மாத்திட்டான். அதைத்தான் வேலை கூறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அரண்மனை வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை அவன் விடுத்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இப்பொழுதே என்னை கொன்று போடுன்னு அவன் கேட்டா கூட ஆண்டவர் கொன்று போடவில்லை. எலியா கூட சொல்றான், ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் அதை கேட்கிறார். பிரைசலா, நீ கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும், நீ உயிரோடு பரலோகத்துக்கு வரணும். பிரைசலா, ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நம்ம ஆண்டவருடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னா நிச்சயமாகவே நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிரைசலா. இரண்டாவது ஒரு காரியம், ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன கருத்து செய்ய நினைக்கிறாரு, அது எப்ப தோணுமா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்பொழுதே தோன்றிச்சுன்னா நல்லதான். பிரைஸ்லா. எப்பொழுது எங்களுக்கு அமௌண்ட் வந்தா போதும், வரும். பிரைஸ்லா. அது இப்பொழுதே கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கு? எல்லாம் வெளியில வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா எப்ப கிடைக்கும்? இப்பவே கொடுக்குறீங்களா? நான் கல்ல நோட்டு அடிக்க முடியும், வெயிட் பண்ணணும். பிரைஸ்லா. எங்கே ஓடாது, எல்லாத்துக்கும் வரும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். உங்க வாழ்க்கையில எவைகளை எல்லாம் கர்த்தர் செய்ய நினைக்கிறாரோ அதுக்கு தேவன் இந்த நாளிலேயே புதிய கருத்து செய்வார். இப்பொழுதே அது தோன்றும். அடுத்த வசனத்தை கூட வாசித்து பார்த்தால், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளிகளில் 6 வழியை உண்டாக்குகிறேன். அப்ப இப்பொழுது என்னை கொண்டு போனது கேட்கிறான். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இப்பொழுதே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நல்ல நாளிலே இப்பொழுதே உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஆமா, செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும், இல்லையா நடக்காது. இப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு 17 வருஷம் நான் வந்துட்டு போனேன், வந்தேன், சாப்பாடு எடுத்து கொடுத்தேன், ஒரு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் எனக்கு செலவாகும். ஆனாலும் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இந்த 17 வருஷத்துல. இப்ப கருத்தை மாத்திட்டு இருக்கிறாருல்ல. அதுதான் தேவனுக்கு பிரியம், அதுதான் தேவனுக்கு மகிமை. நம்ம நினைச்சிக்காத ஒரு காரியத்தை செய்கிறவர் தான் புதிய காரியம். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், லாட்டரி டிக்கெட் நிறைய விற்கிறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு தான் பரிசு. ஆனா ஒருத்தனை வாங்குறான்,
ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் வாங்குறான். அந்த ஒரு ஆள் நானா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சுதான் வாங்குறான். உண்மையா இல்லையா? ஆனா அப்படிதான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பணத்தை எல்லாம் நாட்டுல இருந்தனால அண்ணாதுரை எல்லாத்தையும் என்ன பண்ண நிறுத்தி வச்சார். ஆனா கேரளாவில் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து மணப்பகரக்காரனுக்கு 10 கோடி ரூபாய் வந்துருக்குது. எவ்வளோ? இப்ப நம்மளுக்கு என்ன தோணுது? தோணும் இதோ புதிய காரியத்தை செய்யறன்னு பாச சொன்னாரு, அப்படி போயிட்டு சிக்கல மாட்டிக்காரு. நமக்கு தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நடக்கும். நம்மளே நினைக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா. இப்பொழுதே புதிய காரியம். அதற்கடுத்து யோவேல் 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப புதிய காரியம் உங்களுக்கு நடக்கணுமா இருந்தால் இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதை மட்டும்தான் நம்ம செய்ய மாட்டோம். உபவாசம் பேச்சே நம்ம வாழ்க்கையில இல்ல. பேசலா வாசம் மட்டும் வைக்கிறோம், மல்லிகை பூவும் அந்த பூவும் இந்த பூவும் வைக்கிறோம். ஆனா என்னவா உபவாசம் வேணும். சுகர் உள்ளவங்க பரவாயில்ல, சுகர் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, இருங்க. உபவாசம் இருந்தாலே உடம்பு நல்லா ஆகிடும். பேசலா அந்த வசனம் தெளிவாகவே சொல்லுகிறது. என்ன சொல்லுச்சு? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்ப. ஏன்னா உங்கள் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு சரீரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு புதிய காரியம் நடக்குதுன்னா புதிய காரியம் சும்மா வந்துடாது. இப்பொழுதே உபவாச நாளை நியமித்து அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் தேவனிடத்தில் திரும்புங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன். அப்போ இப்பொழுதே நீங்க என்ன பண்ணணும்? ஒரு உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். எனக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு நேற்று நான் உட்கார்ந்து ஒரு நபர் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் எனக்கு அது கிடைச்சிச்சு. நீ வேற ஒண்ணும் பண்ணலப்பா, நீ இதை பண்ணனே, இதனால உனக்கு இந்த பிரச்சனை. அப்ப நமக்கு ஒரு காரியத்தினுடைய வெளிப்பாடுகள் வேண்டுமானால் நம்முடைய முழங்கால்களை முடக்கணும். முழங்கால்களை முடக்கினா எனக்கு பதிலை கற்றுக் கொடுத்துருவோம். அப்போ காலாத்துல சனிக்கிழமை உபவாச ஜெபம் நான் போட்டிருப்பேன். ஆனா இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட நடந்தது இல்லை. எவ்வளவு பாக்கியவான்கள் நீங்க. பிரைஸ்லா பிரைஸ்லா. ஏன்னு கேட்டா நம்ம ஏறுனா ஆட்டோல தான் ஏற முடியுது, இறங்குனா ஆட்டோ விட்டுதான் இறங்க முடியுது. ஆனா ஏதோ புண்ணியத்துல இந்த 18 படி ஏறி வரீங்க. பேசலாம். எப்படின்றது எனக்கு புரியல. ஒரு கார் இருக்குது, தேவைன்னா ஒரு டிரைவரை போட்டு எடுத்துட்டு போங்க, பெட்ரோல் போடாதீங்க. எடுத்துட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு நிச்சயம் இங்கே தர மாட்டேன். வசனம் என்ன சொல்கிறது? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அப்படி திரும்பிட்டு அழுது புலம்புனா புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எனக்கு புதிய காரியம் மட்டும்தான் வரணும்னு உபவாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன், எதை குறித்து எனக்கு கவலை இல்லை அப்படி சொன்னா கவலை விட்டுருங்க. பேசலாம். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. ஆமென் அப்படின்னு சொல்லுங்க. 4வது மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாம இருக்கிற மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். பேசலா. எங்க வைக்கப்படுதான்? ஆமா. ஒரு கிளைய வெட்டினா மரம் என்ன பண்ணிடும்? வளரும். வேரோட வெட்டிட்டா முடிஞ்சு போச்சு.
இப்ப கோடாரியும் உங்களுக்கு எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர் எனக்கு தெரியல. இங்க சொல்லுது, இப்பொழுதே கோடாரியாகப்பட்டது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வருஷம் விடு, அடுத்த வருஷம் விடு அப்படின்னு பார்த்தா 3 வருஷங்கள் அந்த அத்தி மரத்தை என்ன பண்ணப்பட்டது, தவணையாக கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு பூவும் இல்லை, பிஞ்சியும் இல்லை, காயும் இல்லை. அது வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்டக்காரர் சொல்றான், கொஞ்சம் தவணை பெற்றுச்சு. நம்ம எல்லாம் தவணையில போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பேசலாம் செத்தா பேசிட்டு போயிருக்கணும். உண்மையா இல்லையா? யாரெல்லாம் நம்புறீங்க? கை தூங்க போகலாம். 1 2 3 பேர் சாக இருந்தீங்களா? பாவங்க. இல்ல விபத்து, வண்டியில போகும்போது விபத்து, சைக்கிள போகும்போது விபத்து, நடந்து வரும்போது விபத்து, இப்படி எல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். இப்பொழுதே மரத்தினுடைய வேர் அருகில் கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர் பாடுபொழுது கூட, நல்ல கனி கோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்த அத்தி மரம் பழமே கொடுக்கல. 3 விட்டு பார்ப்போம், வருஷம் விட்டு பார்ப்போம். பழம் கொடுக்காட்டி வெட்டி அக்கில போட்டுருவோம். பேசலாம். இயேசு கிறிஸ்து கிராமத்துக்கு போறாரு, பசியா இருந்துச்சு. அத்தி மரத்தை பார்த்தாரு, அந்த இலைகள் இருந்துச்சு, பழம் இல்லை. ஏதாவது ஒரு பழமா இருக்கும்னு பார்த்தாலும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், இனி ஒரு காலம் உங்களிடத்துல என்ன பண்ணக்கூடாது, ஒரு பழம் உண்டா. போனாங்க, மறுநாள் காலையில் வர்றாங்க, அந்த மரம் பட்டு போயிருந்தது. அதனுடைய வேர் முதலாய் பட்டு போய்விட்டது. என்ன பண்ணி வச்சா வேறு. இங்கே வேற அருகில் கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா யாக்கோப்பு கீழே வேர் பற்றி வேரை காய்த்து உலகத்தை புறநாள் நிரப்பும் காலம் வரும். அப்ப வேர் சரியா இருந்தாதான் ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அந்த வேர் சரியாக இருந்தாதான் துளிர் தோன்றும். இங்க வேரை பட்டு போச்சு. ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுகள் என்றால் என்ன செய்வார்? அப்ப நமது வாழ்க்கையில நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட பழங்களை கொடுக்கும், கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்ப நமது வாழ்க்கையில நாம் ஒரு மரம், மரம் என்றால் கனி கொடுக்க வேண்டும். ஆவியின் கனி 9, அந்த கனி ஒரு பக்கம், ஆத்துமை ஆதாயம் என்னும் ஒரு கனி நமக்கு கொடுக்கணும். நீங்க கனி கொடுக்கிற மரமா, கனி கொடுக்காத மரமா? இப்பொழுதே கோடாரியாகப்பட்டது. யார் சொன்னது? அவன் பயங்கரமான ஆள். விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபாக்களுக்கு தப்பித்துக் கொள்ள உங்க வகை காட்டினவையா? இப்படி எல்லாம் கேட்கிறான். தூற்றுக்குடை இப்பொழுது கையில் இருக்கிறது, அறுவாள கையில் வைத்திருக்கிறார், கோடாரியை வைத்திருக்கிறார். இப்படியா பேசுறது? நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். வேற என்ன பண்ணல? யோவான் பேர் வந்தாவே பத்திக்கு கொடுத்து. ஆனாலும் யோவான் காட்டுக்குள் இருந்தான், மக்கள் அவனை தேடி போனார். வந்தவங்க கேட்கிற, வாங்க என்ன சாப்பிட்டீங்க, நீ ஏன் இங்க வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னா? அப்ப வந்தவனுக்கு காட்டு மலையில் நடந்து வந்தவனுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா வந்தவனுக்கு வந்து அது மட்டும் இல்ல, விரியன் பாம்பின் குட்டியே. அப்படின்னா அவங்க அப்பா தான் பெரிய பாம்பு, இவன் குட்டி பாம்பு. விரியன் பாம்பின் குட்டியே, வரும் கோவாக்கிளைக்கு தப்பித்துக் கொள்ள வகை கட்டளை. இப்பொழுதே வேறு அருகில் கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது.
சிலருக்கு கழுத்துல வச்சிடறான். என்ன தைக்கிறான்? கத்தி வைக்கிறான். இருக்கு கழட்டு, நகை கழட்டு. கழட்டவே இல்லையா? நேற்று பார்த்த ஒரு சும்மா ஒரு பார்த்து முடிச்சு ஒருத்தர் பைக்கில் கூட்டு போறான். ஒரு 10 பவுன் நகை கடை கிடையாது, நிறுத்திட்டே இருக்காங்க. என்ன இருக்கு பார்த்துக்கோ அப்படின்றான். இந்த அம்மா பார்த்து தூக்கி போட்டு வராங்க. என்ன அது தங்கமா இல்லையா? தங்கம் தான். ஏன் எடுக்கல? எனக்கு டிசைன் பிடிக்கலான்றா. கீழே கிடைக்கிற தங்கம் 10 பவுன் இருக்கும், டிசைன் பிடிக்கல போட்டு வந்துருச்சு. நான் கூட என்னமோ சொல்லும்போது நமக்கு எடுத்துக்க அடுத்தவங்களுடைய பொருள் நினைச்சு பார்த்தா டிசைன் பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான் பிடிக்காம போயிடுது. கணவனை பிடிக்கல, மனைவியை பிடிக்கல, பிள்ளைய பிடிக்கல, புருஷனை பிடிக்கல, சொந்த பந்தத்தை பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. செட்டாவது வாழ்க்கை. எல்லாரோடையும் இணைந்து வாழணும். இல்லாட்டி மரத்து வேரடிகள் என்ன வைக்கப்படும்? ஒரு போடு போட்டா என்ன ஆயிடும்? அப்படி போட்டாங்க. ஒருத்தனை போட்டாங்க. யார் போட்டாங்க? நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே. நடனமாடி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ராஜா கேட்கிறான், என்ன கேட்டாலும் நான் தர்றேன். அவன் கேட்டான். என்ன கேட்டா? இப்பொழுதே யோவான் ஸ்நானின் தலையை வெட்டி எழுதி கொண்டு வந்து தாரும். நடந்துச்சா? உடனே வெட்டி கொண்டு வந்து கொடுத்தான். யோவான் ஸ்நானின் தலை இப்பொழுது, நாளைக்கு தர, நாளை மறுநாள் தரல. இப்படியெல்லாம் வாழ்க்கை ஓடி கொண்டிருக்கிறது. 5ஆவதாக யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எப்பயோ ஒரு காலத்துல நம்ம துதிக்கிறது இல்லை, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்கிற காலம். ஒரு பெண் தவறான வாழ்க்கையை வாழ்ந்ததான இயேசு கிறிஸ்து அங்கே சென்று கேட்கிறார், நான் கொஞ்சம் குடிக்க எனக்கு தண்ணி தான். அந்த அம்மா சொல்றாங்க, நீ யூதனா இருக்கிற, நாங்க சமாரியராக. யூதருக்கும் சமாரியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்கிட்ட வந்து எப்படி நீ கேட்கிற? பாண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் தண்ணி கேட்பவர் யார் என்று அறிந்திருந்தாலும் அவரிடத்திலேயே நீ கேட்டிருப்பார். அந்த அம்மா வந்து, உன்னை கிறிஸ்து என்று நான் காண்கிறேன், தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து, ரட்சகர் என்று நான் காண்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஊர்ல போய் என் வாழ்க்கையில நடந்ததை எல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவரு மேசியா தானே வந்து பாருங்கள். அப்ப எல்லா ஜனங்கள் வந்து பார்த்து சொல்றாங்க, மெய்யாகவே நீ சொல்றதுனால அல்ல, இவர் பேசுறதை நாங்க கேட்டோம், இவர் தான் உலக ரட்சகர். இப்ப பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். அது எப்போது வந்திருக்குது? இப்பொழுதே வந்திருக்கிறது. நிறைய இடத்துல நம்ம நினைக்கிறோம் சர்ச்சு நல்ல பக்காவா இருக்கணும், அந்த சர்ச்சில் நம்ம ஒரு பெரிய ஒரு பருப்பு மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கணும். சில இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடும் பொழுது என்னங்க குழம்பு? பருப்புனா வெறுப்பும். பருப்புனா என்ன வருதா? வெறுப்பு. ரசம் இருக்குது, அது விஷம். கறினா சரின்றா, கறினா சரி. இப்படி மனசு வாழ்க்கை போயிட்டு இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். நீங்க வீட்டில இருந்தாலும் அங்க தொழுது கொள்ளலாம், சர்ச்சைக்கு வந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் கூடுகிறதோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா ஞாயிற்றுக்கிழமான வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வந்ததை சிலர் விட்டு விடுகிறது கூட நீங்க என்ன பண்ணிடக்கூடாது,
விட்டுறக்கூடாது. அங்க ஆராதிக்கணும், அங்க கர்த்தரை தொழுது கொள்ளணும். அதற்காகத்தான் ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. அதற்காக தான் சாலமோனின் ஆலயம் கட்டப்பட்டது. அதனால்தான் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே சிற்று ஆலயங்களாக பல்வேறு இடங்களிலே மேல் மாடியில எப்படி 120 பேர் கூடினார்களோ அது போல மேல் மாடிகளிலே பல இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஏனென்றால் பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டும். அது எப்போ இருக்குதா? இப்பொழுதே இருக்குது. பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம். நம்ம இப்பொழுதே என்ன பண்ணணும்? அவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிடணும். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. இப்பொழுதே அவரை தொழுது கொள்ள வேண்டும். 6வது யோவான் 5:25 மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவகுமாரனின் சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாக சொல்லுகிறேன். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஏனென்றால் அது வல்லமை உள்ளது. அது காதேசு வனாந்தரங்களை அதிர பண்ணக்கூடியது. கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. அவர் சொன்னார் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாய் இரு என்ற மாத்திரத்தில் அப்படியே அமைதலாய் இருந்தது. கர்த்தரின் சத்தத்தை கேட்கும் காலம் இப்பொழுது. ஏன்னா இந்த கர்த்தரின் சத்தத்தை கேட்கக்கூடிய இந்த வசனங்கள் கிடைக்காத பஞ்சக்காலங்கள் வரும் என்று வேதம் கூறுகிறது. நாங்க பஞ்சம் வசனம் கிடைக்காத பஞ்சம். ஆனா இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? கர்த்தருடைய சத்தம் எங்கேயும் கேட்கலாம். ரேடியோல கேட்கலாம், டிவியில கேட்கலாம், செல்போன்ல கேட்கலாம். கண்ணு தெரியலையா? அதற்கெல்லாம் சில வேதாகமத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை படிக்கலாம். அல்லது குருடர்களுக்காகவே என்ன பைபிள் இருக்கு தெரியுமா? ஆடியோ பைபிள் இருக்குது, அதை கேட்டுக்கலாம். எங்கும் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற காலம் வந்துருச்சு. அது எப்போ வந்துச்சு? இப்பொழுதே நமக்கு இருக்குது. அப்படி கேட்டு 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 கேட்டுதான் என்ன ஆச்சு? பல துருபதேசங்கள் மக்கள் கேட்டு பின்னடைஞ்சு சாத்தான் வச்சு தர்றான். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். பேசலாம். ஏன்னா தாவீது தப்பு பண்ணினாலும் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாங்க, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதை செஞ்சிருந்தா ஊட்டி கிளியர் ஆயிடும். ஏனென்றால் நட்சத்திரங்கள்ல 3 பங்கு என்ன பண்ணிடுவான்? இழுப்பான், கீழே தள்ளுவான் என்று வேதம் சொல்லுது. எனவே பாட்டு என்பது அதுக்குள்ள ஒண்ணும் கொடுக்க முடியாது. ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருந்தா பேய் ஓட்ட போக முடியாது. பாஸ்டர் கேட்கிறாரு, என்ன பாட்டு பாடிட்டு இருக்கு தெரியுமா? அம்மா ஏசுநாதர் பாட்டு தான் பாடிட்டு இருக்குது. பிசாசு சொல்றேன், ஏசுநாதர் பாட்டு தான் பாடிட்டு இருக்குது. உனக்கு பயம் இல்லையா? அது பிசாசு கேக்குது. பாட்டு ஓம் பாட்டு தான். பாடுற ஆள் யாரு உனக்கு தெரியுமாடிச்சு? பாடுற ஆள் யாரு? இன்னைக்கு பாட்டை நம்பி நிறைய பேரு வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுகிறது. ஏன்னா இந்த உலகத்துல வந்த எல்லாத்தையும் பார்க்க வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் இப்பொழுதே இருக்குது. யாரு கேட்பாங்களா? மரித்தோர் கேட்பாங்க. மரித்தோர் எப்ப கேட்பாங்க? இயேசுராஜா வரும் பொழுது கல்லறைகள் வெடித்து அவங்க உயிரிழக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய கல்லறைகளில் கர்த்தரின் சத்தம் கேட்கப்படும். கல்லறைகள் வெடித்து அவர்கள் உயிர் தெழுந்து மறுரூபமாக்கப்படுவார்கள். பின்பு நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட என்றென்றும் இருப்போம். கர்த்தருடைய சத்தத்தை கல்லறையில் இருக்கிறவனும் கேட்பான், உயிரோடு இருக்கிற நாமும் கேட்போம். எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? காற்றில் அவர் இல்லை, பூமி அதிர்ச்சியில் இல்லை, ஆனால் மெல்லிய சத்தத்தில் பேசினார். கர்த்தர் நிறைய பேரோடு பேசியிருக்கிறார்.
எனவே உங்களோடும் அவர் பேச வல்லமை உள்ளவர். உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவர் உங்களோடு பேச வேண்டுமானால் முழங்கால்கள் முழங்கப்பட வேண்டும். பக்தன் பாடுகிறான், முழங்காலை முடக்கியது முழங்காலும் அல்ல, நீச்சலாத வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாத வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, விண்ணக காற்றே நீ என் மேல் வந்து வீசிடும், வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மறந்திடும். அந்த முழங்கால்களை முடக்கணும், அவரை நோக்கி கதறணும், அப்ப தேவனுடைய சத்தம் கேட்கும். இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டாரா இல்லையா? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்போம், அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். இந்த போன் என்பது 2 வே, 1 வே கிடையாது. நான் அங்க பேசுறேன்னா அவங்க பேசுறது கேட்கும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட பேசுறது ஆண்டவர் நமக்கு பேசுறது கேட்கும். ஆனா சில சமயங்கள் என்ன பண்ணணும், நம்ம பேச்சு பேசு பட்டுன்னு ஆப்பட்டு போனை வச்சுக்குவோம். ஒருத்தர் திட்டம்னு வச்சுங்களேன், அவர் சொல்றதை கேட்போமா? நம்ம போன ஆன் பண்ணிட்டானா போச்சு, 1/2 மணி நேரம் மூச்சு திறற பேசி வாய் வச்சு அவன் என்ன சொல்ல அவனை கேட்கணும்னு கப்பிடுவோம். ஜெபம் என்பது அப்படி இல்ல, நம்ம பேசுவது அவர் கேட்கிறாரு, அவர் கேட்டது கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்கணும், அவர் என்ன பேசுறாரு. அப்புறம் அப்பதான் சொல்ல, அப்புறம் எனக்கு சொல்லல, நேற்று நடந்த சம்பவம், உனக்கு ஏன் பலவீனம் வந்துச்சு, ஜெபம் மட்டும் இருந்துட்டேன். அப்ப பிரச்சனை எதுல இருக்குது? தண்ணி. சின்ன சின்ன காரியங்களை நம்ம சிக்கல மாட்டிக்குவோம். ஆர்வ வாட்டர் நான் 100% குடிக்க மாட்டேன். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நேற்று குடிச்சதா ஒரு பிரச்சனை. ஒரு வீட்டில் போய் ஒரு தண்ணி குடிச்ச எனக்கு குத்துக்கல, 1 வாரம் இருமல் ஆயிடுச்சு. ஒரு சில நீங்க கூட நினைக்கலாம், ஏன்டா இவர் வந்தா எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறாரு. என் சூழ்நிலைகள் செட் ஆகிறதில்லை. அதுபோல உங்களுக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒத்துக்கிச்சுன்னா கற்றுக்கு சோத்துறோம் பேசுறா. ஒரு சிலருக்கு எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காட்டி அவங்க ஒருத்தரை பாதுகாத்துக்கணும். அம்மன் பேசலாம் 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 பேசலாம். நீங்க நல்லா இருந்தா நல்லதே தான், கெட்டு போனா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அவங்க தான். எதுக்கு நமக்கு அந்த வேலை? பாதுகாப்பா கொஞ்சம் தண்ணி அதிகமாக கொண்டு போயிருது. பேசலாம். 7வது ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நிறைய பேர் சொல்றாங்க, நாளைக்கு பாத்துக்கலாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டுங்க, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுங்க, அப்புறமா நான் இயேசுவை ஏத்துக்கிறேங்க. வேதம் அப்படி சொல்லல, இன்றே ரட்சணை நாள், இப்பொழுது அனுக்கிரக காலம். ஏன்னா நாளைய தினத்துல நம்ம உயிரோடு இருக்கணும் நமக்கே தெரியாது. நாளைய தினம் நம்முடையது அல்ல, இன்றைய நாள் நம்முடைய நாள். இந்த நாளில் கர்த்தரை பற்றி கொள்ளணும். அந்த கல்ல அதுதான் சொன்னா, 2 பேரும் ஒருத்தர் தூசிக்கிறான், ஒருத்தர் சொல்றான், ஏன்னா நீ நானும் தப்பு பண்ணிட்டோம். அவர் எந்த பொய்யை சொல்ல, எந்த குற்றமும் பண்ணல, அவரை ஏன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற, அவரை ஏன் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்கிற, இப்படி பேசணும். இவன் சொல்றான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வருவதை நினைத்தரணும். ஆண்டவர் சொன்னார், இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பார். பரதேசில் திட்டான பரதேசி சொல்லுங்க, பரதேசி சொல்ல, அம்மாவோட பரதேசி சொல்ல மாட்டியா? நீங்க சொல்லுங்க, பரதேசி சொல்லுங்கள, சொல்ல மாட்டீங்க. இந்த பரதேசி என்பது பரதேசத்தை குறிக்கிறது. நம்ம பரதேசினா பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி நினைக்கிறது, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இன்று என்னோட கூட எங்க இருப்ப இப்ப சொல்லுங்க, அப்ப பரலோகம்னா அதுக்கு பேர் பரதேசி. பரதேசின்றது நம்ம கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்று என்னோடு கூட அது பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. சண்டையில பரதேசி யாரா பரதேசின்னு சொல்லிட்டு சண்டை பெரிய பிரச்சனை ஆயிடும்.
பரதேசி என்பது தேவனுடைய ராஜ்யம். நம்ம எல்லாம் பரதேசிக்கு சொந்தக்காரர்கள், பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். அதனால நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பாருங்க, நீ குபேரன் சொன்னா சந்தோஷப்படுவ, கோடீஸ்வரன்னா சந்தோஷப்படுவ. ஆனா கோடீஸ்வரன் தெருக்குடியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பிச்சைக்காரன்ற பேர் வச்சு பெருமாள் பிச்சையெல்லாம் கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லிச்சு? இன்றைய ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த நாள் நீங்க வந்திருக்கிற எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். உங்க குடும்பத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க நினைச்சு பாருங்க. நல்ல பேர் காலையில் பேப்பர் ஒரு லைட்டா பார்த்தேன். திருவிழாவுக்கு வந்துட்டு பிள்ளைகளை 12 வயசு 10 வயசு, அவருடைய மனைவிக்கு 39 வயசு ஏற்றிக்கிட்டு போறான். வண்டி இடிச்சு அப்பாவும் பெரிய மகளும் தலைமையில லாரி ஏறி செத்து போயிட்ட பஸ், அம்மாவும் பொண்ணும். அந்த பிள்ளைங்க என்னங்க பாவம் செஞ்சு 2 வீலர்ல 2 பேர் போகணும். 2 பேருக்கு மேல அதுல அளவு கிடையாது. நம்ம குடும்பத்தையும் 16 பேர் ஏற்றிட்டு போறது நான் கூட சொல்லி அது எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. பிஞ்சு பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கு. இது யாருடைய தவறு? இல்லாட்டி பஸ் ஏற்றி விட்டுரு. அதை நினைச்சு நிறைய சங்கடங்களை நம்ம பேப்பர்ல பார்க்கிறோம். சில சொல்ற இந்த பேப்பரே வேணாம் நிறுத்தல கூட நான் நினைக்கிறது. சரி, இருந்தாலும் சில நம்ம அறிவிக்க வேண்டியதான சில காரியங்களை அவங்க போடுறதுனால வச்சிருக்கேன். எவ்வளவு வேதனை தெரியல, ரொம்ப சங்கடமா இருக்குது. தங்க நசுனா என்ன இருக்கும்? ஒரு சிலர் கொண்டுபடுத்து 12 மாடியிலிருந்து கீழே குதிச்சு செத்து போகுது, கரண்ட்ல ஷாக் வச்சு செத்து போகுது. அது வேற. துன்மார்க்கன் பாதையில செத்து போவான். ஆனா இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிச்சு? ஒரு சில கடன் வாங்கி செத்து போயிடறான். பிள்ளைகளை தண்ணியில் தூக்கி போட்டுறான். ரொம்ப வேதனையா இருக்குது. ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. இன்றைய ரட்சணை நாள் இப்பொழுதே அனுகிற காலம். வேற ஒரு நாள் நம்மள நினைச்சிட கூடாது. உங்களுடைய கணவன்லாம் ஏன் வர்றதில்லை? உங்க பிள்ளைகள் ஏன் வர்றதில்லை? ஒரு சிலர் சொல்றாங்க, என் புருஷன் பரலோகத்துக்கு வந்தா நானும் பரலோகத்துக்கு வர மாட்டேன்றாங்க. அங்க அந்த ஆளோட நான் பரலோகத்துக்கே வரல. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆளோட வாழ்றதே நரகம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, 7 ஜென்மம் ஆனால்தான் நீதான் என் புருஷன். ஏன்னா அடிமையா வாழ்ந்துட்டான். நமக்கு மாற்றின அடிமை நல்ல அடிமைன்னு சொல்லிட்டு 7 ஜென்மம் ஆனாலும் நீதான் எனக்கு புருஷன். ஒரு சிலர் அன்பினால கட்டப்பட்டிருப்பாங்க. மனைவி இறந்த துக்கத்துல கணவன் செத்து போயிடுவான். கணவன் இறந்த துக்கத்துல மனைவி செத்து போயிடுவான். இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. ஆனா நம்ம நாள் ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் இவ்வளவு நாள் நம்மளை தாங்கி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். விட்டுறக்கூடாது. 8வது ஒரு காரியத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. நிறைய பேருக்கு வயிறு எரியுது. அவர் சொன்னதான வார்த்தைகள் கேட்டா என் வயிறெல்லாம் பத்தி எரியுது. எதிராளியை பார்த்தா பத்தி எரியுது, அக்கம் பக்கத்தை பார்த்தா பத்தி எரியுது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுது என்ன பண்ணுகிறது? அந்த அக்கினி பற்றி எரிந்தது முட்செடி எரிந்து போகவில்லை. அதன் ஜுவாலையை மோசே பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கிறதான இடம் பரிசுத்தமானது, பாதரட்சியை கரைச்சி கொண்டது. கர்த்தர் பேசினார். எம்மாவுக்கு போகும்போது ஆண்டவர் பேசிக்கொண்டு போகிறார். அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொழுந்து விட்டு எரியுது. அக்னியை போட வந்த தேவன். ஏன்னா ஒன்னு அனலாயிரு அல்லது குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா நான் வாங்கி பண்ணி போடுதுன்னு ஆலோசனை.
ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ அக்கினியாகப்பட்டது பற்றி எரிய வேண்டும். பற்றி எரிச்சுன்னா ஏசாவை என்ன பண்ணிச்சு, ஏசையாவை அக்கினி குரடினால் தூதன் தொட்டான். ஐயோ நான் அடமானேன், இது நிமித்தமாக உன்னுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. அக்கினி ஒரு மனிதனை தொடுமானால் அவருடைய பாவங்கள் எல்லாம் சுற்றரிக்கப்படும். ஒருவன் அஸ்திபாரத்தின் மேலே, கிறிஸ்துவை அஸ்திபாரத்தின் மேலே பொன் வெள்ளி விலையை பெற்ற கல் மரவைக்குள் புல் இவைகளினால் கட்டினால் அக்கினி அவர்களை சோதிக்கும். அதனை எவன் நினைத்திருக்கிறானோ அவன் கூலியை பெறுவான். நம்ம கட்டுகிறதான கட்டிடம் தங்கமாக இருக்கணும். வைரம், வைடூரியம், மரகதம், படிக பச்சை, சுகந்தி, ரத்னம், ஆனந்திகளா இருக்கணும். வெள்ளியினால இருக்கணும். அதனுடைய ரூபங்கள் அழிந்து போனாலும் தன்மைகள் மாறாது. அழிந்து போவதான பொன் அக்கினியில் சோதிக்கப்படுவது போல அதிலும் வெளியேறப்பட்டதான ஒரு விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படி சோதிக்கிறதுக்கு தான் ஆபிரகாமிட்ட உன் புத்திரனும் உன் எங்கள் சுதனும் ஆகிய குமாரனை மோரிய தேச மலையில பலியிடு. அவன் கத்தியை தூக்கி ஓங்குற வரையிலும் அமைதலாயிருந்தவர். இப்பொழுது உண்மை உள்ளவன் என்பதை அறிந்தேன், கத்தியை கீழே போடு. ஒரு ஆட்டுக்கடாவை புரிந்து கொண்டு அங்கு பலி செலுத்தினான். அது இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளம். எனவே வசனம் சொல்லுகிறது, என்ன படிச்சீங்க? இப்பொழுதே அக்கினி நான் போட வந்தேன். அது இப்பொழுது என்ன பண்ணுகிறது? உலகத்துக்கு நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. உங்களுக்குள் அக்கினி மூட வேண்டும். அந்த அக்கினி எல்லாம் என்னுடைய எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி எரேமியாவை படிக்கிறோம். அந்த அக்கினியில இருக்கிறது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறது. நான் தியானிக்கையில் அக்கினி எனக்குள் மூண்டது என்று தாவீது சொல்கிறார். அப்ப தேவ சமூகத்தில் நீங்க கூடி ஜெபிக்கும் பொழுது உங்களை அறியாமலே ஒரு அக்கினி, ஒரு அனல் உண்டாகும். இது யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? அவரை ஒப்பு கொடுத்து பாருங்க. சில பாட்டை கூட நீங்க முழு இதயத்தோடு போட்டு கேட்டு பாருங்களேன், அப்படியே அக்கினி இறங்கிடும். அவருடைய வல்லமை இறங்கிடும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிடும். நல்ல நல்ல பாடல்களை கேளுங்க, நல்ல நல்ல வார்த்தைகளை கேளுங்க. நம்ம வாசித்தோம். யோவான் 12:13 வசனம். குருத்தோலைகளை பிடித்து அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். நாம் ஆர்ப்பரிப்போம். என்ன காரியம் உங்களுக்கு சொன்னேன்? யாரை போடலாம் சொல்லுது? யாரை கொண்டு போடலாம் சொல்லுது? மோசேங்க சொல்றான். மோசையுடைய கட்டளை ஒன்று சொல்லுது, ஆராதனைக்கு வராதவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். சொன்னலாமா? வராதவர்கள் போயிடலாமா? இல்லை ஜெயிலுக்கு போயிடுவோம், உங்களை கொண்டு போடுவோம். ரெண்டாவது புதிய காரியம். இந்த புதிய காரியம் செய்யறதுக்கு கீழே உள்ள சில காரியங்களை சொன்னேன். என்னன்னு? உபவாச நாள். அதுக்கடுத்து மரம் அருகில் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா சரியா மாறிடணும். இல்லாவிட்டா வெட்டு வந்து அக்னியில போடப்படுவாய் அர்த்தம். அதுக்கடுத்து பிதாவை எங்கும் தொழுது ஒரு காலத்து வந்துச்சு, அதனால அங்கதான் போவோம் இங்கதான் போவோம் சொல்லி வீட்டுல இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடணும். ஆடுகளை மாடுகளை காலையில என்ன பண்ணிடுவாங்க, அவுத்து விட்டுருவாங்க. அது போய் என்ன பண்ணும், பக்கத்துல உள்ள வயலெல்லாம் மேய்ச்சிட்டே வந்துடும். ஆமா, வயல்கார சும்மா இருப்பானா? அது போல திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரையிலும் வேலைக்கு போங்க, வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆன இந்த நேரத்தில் ஆண்டவர் தெளிவு தரணும். அதுக்கு அடுத்த வார்த்தை தேவகுமாரன் சத்தத்தை எங்கன்னா பைபிள் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை, ஏனென்றால் அவருடைய கோபம் இந்த கொஞ்ச காலத்துல
எந்திரிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த வார்த்தை இப்பொழுதே அனுக்கிற காலம். இந்த நாள் நம்முடைய நாள். உங்க சொந்த பந்தம் எல்லாம் ரசிக்க தேவனுடைய காத்திருந்து ஜெபம் பண்ணி அவங்கள மீட்டுருங்க. இன்றைய ரட்சணை நாள், இதுவே அனுக்கிற காலம். அதற்கடுத்து அக்னியை நான் கூட வந்தேன். அது இப்பொழுது என்ன பண்ணுகிறது? மொத்தம் எத்தனை சொன்னேன்? 8. இந்த 7 இருக்கு, நமக்கு தேவை. பேசுறா ஏன் 7 தேவையில்லை தெரியுமா? 7 வார்த்தைகளை பேச போறீங்கல்ல, அதனால இந்த 7 தேவையில்லை. 7னா என்ன அர்த்தம் தெரியுமா? மத்திய 7 படிங்க. 7னா என்ன அர்த்தம்? 7னா கேளுன்னு அர்த்தம். பேசுறா 7னா கேளுன்னு அர்த்தம். நம்ம கேட்க மாட்டோம்னு அடம் பிடிச்சா வணங்கால கருத்து லிஸ்ட்ல போயிடுவோம். 7னா கேளுன்னு அர்த்தம். பேசுறா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க.